ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர் மற்றும் திருவாடானை என 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று காலை முதலே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு துவங்கியது. மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் வாக்களிக்க சக்கர நாற்காலிகள் வைக்கப்பட்டுள்ளன. கோடை வெயிலின் காரணமாக தற்காலிக பந்தல், குடிநீர், கழிப்பறை வசதி, மின்சார வசதி, தேவையான இருக்கைகள், கைபேசிகளை பாதுகாக்க பாதுகாப்பு வசதிகள் என அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வெயிலின் தாக்கம் காரணமாக முன்பாகவே வாக்குச்சாவடிகளுக்கு வாக்காளர்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையாற்றினர். முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் வாக்களித்தனர். மாவட்டத்தில் உள்ள சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது காரணமாக சற்று கால தாமதத்துடன் வாக்குப்பதிவு துவங்கியது. இந்த மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 5,56,321 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,66,653 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 55 என மொத்தம் 11,23,029 பேர் வாக்காளர்கள் உள்ளனர். இவற்றில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் 3,01,987 பேரும், குறைந்தபட்சமாக பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் 2,33,433 பேரும் உள்ளனர். மாவட்டத்தில் 1,514 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இவற்றில் 75 இடங்களில் உள்ள வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்ததாக கண்டறியப்பட்டு காவல்துறையினருடன் இணைந்து மத்திய காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அனைத்து இடங்களிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டிகள் நிலவுகின்றன. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக சார்பில் ஜிபிஎஸ் கே நாகேந்திரனும், திமுக சார்பில் கடந்த சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் என 13 வாக்காளர்களும், பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் டாக்டர் முத்தையாவும், திமுக சார்பில் கதிரவனும் என 12 வேட்பாளர்களும், திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் கிருத்திகா முனியசாமியும், தேசிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் சார்பில் கடந்த சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் என 21 வேட்பாளர்களும், முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் ராஜா கண்ணப்பனும், அதிமுக சார்பில் மலேசியா பாண்டியன் என 20 பேர் களத்தில் உள்ளனர். மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் 66 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. சில வாக்குச்சாவடிகளில் 6 மணிக்கு வந்திருந்த அனைத்து வாக்காளர்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் 4 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குப்பெட்டிகள் சேகரிக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான ராமநாதபுரம் அண்ணா பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள வெடிபொருள் விற்பனை கடைகள், வெடிபொருள் கிட்டங்கிகள் ஆகியவை வருகின்ற 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரையிலும் மூடப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெடிபொருள் சட்ட விதிகள் 1884 படி உரிமம் பெற்று இயங்கி வரும் அனைத்து வெடிபொருள் விற்பனை கடைகள், வெடிபொருள் கிட்டங்கிகள் ஆகியவை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட நாட்களில் வெடிபொருள் விற்பனை கடைகள், கிட்டங்கிகள் செயல்படுவது கண்டறியப்பட்டால் உரிமம் ரத்து செய்யப்படுவதோடு சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா வரும் 10ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி பிற்பகல் வரை நடைபெறுவதை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு எதிர்வரும் 11ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று ஒரு நாள் மட்டும் உள்ளூர் விடுமுறை அளித்தும், அதனை ஈடு செய்யும் பொருட்டு 23ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாகவும் செயல்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார்.